ஹாய்மா, இதை பாருங்கடா. தயிர் சாதம் சொல்லித்தரேன் பாருங்கள். தயிர் சாதம் இனி வெயில் காலம் வந்துச்சு. பசங்களுக்கு வந்து தயிர் சாதம்னா பிடிக்காதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, உங்களுக்கு சளியும் பிடிக்காது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்தை நல்லா குக்கரில் வச்சு குழைய வச்சுருங்க. அதுக்கப்புறமா சால்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி அல்வா மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. சால்ட்டு போட்டு எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு அதில் கொட்டிடுங்க. பச்சை மிளகாவும் ஈஸாக கட் பண்ணி போட்டுருங்க. இஞ்சியை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி அந்த சாரை மட்டும் பிடிச்சிருங்க. அப்போ கோல்டு எஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த தயிரை வந்து ஒரே ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் தயிர் போடணுண்டா. ஏன்னா மத்தியானத்துக்கு பசங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு அது புளிப்பாயிடும். அதனால தான் அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்ததை பாருங்கள், பால். நம்ம வந்து இந்த மாதிரி பால் ஊற்றி கலந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானத்துக்கு அந்த தயிருக்கும் அதுக்கும் செம்மையாக இருக்கும். நீங்கள் கோயிலில் வந்து தயிர் சாதம் வந்து இதனால தான் டேஸ்ட்டாக இருக்கிறது. தயிர் சாதம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.